அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம ப்ரோலிக் லீடர்ஸ் குழு சார்பாக தொடர்ச்சியா சட்டம் சார்ந்த வகுப்புகள் காலை மாலை இன்று இரு வேளையும் நடத்திட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி பார் கவுன்சில்ல தொடர்ச்சியா வகுப்பு எடுத்து கொடுத்து வந்து வரக்கூடியவரும், நம்ம குரூப்ல பல்வேறு தலைப்புகளின் கீழ் வகுப்பு எடுத்து கொடுத்திருக்கக்கூடிய ஆர் சித்ராதேவி மேடம் அட்வொகேட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து நமக்காக இன்னைக்கு வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. அவங்கள நம்ம குரூப் சார்பா வருக வரவேற்கிறோம். இன்னைக்கு எந்த தலைப்பின் கீழே வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க, எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் படி இந்த ஏபிபி சிலபஸ்ல உள்ள ஒரு சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. உங்களுக்கு இந்த வகுப்புல ஏதேனும் சந்தேகம் இருந்தா வகுப்பு முடிவுல கேளுங்க, கண்டிப்பா மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இடையில தொந்தரவு பண்ண வேணாம். வெல்கம் மேடம், வகுப்புல போலாம் மேடம். தேங்க்யூ மேடம். குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு பார்க்க போற ஆக்ட் சார் சொன்ன மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003. ஸோ ஆக்டோட ஆப்ஜெக்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஒரு சில இந்த எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை வந்து கன்சாலிடேட் பண்ணணும், அது ஒரு ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்களை ப்ரமோட் பண்ணணும், ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஒரு சில அத்தாரிட்டிஸை வந்து கான்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதுல எதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, லாஸ் ரிலேட்டிங் டு ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ட்ரேடிங் அண்ட் யூஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, இது சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் கன்சாலிடேட் பண்ணணும். இது ஒரு ஆப்ஜெக்ட். அதாவது கன்சாலிடேட் தி லா ரிலேட்டிங் டு ஜெனரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ட்ரேடிங் அண்ட் யூஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து டேக்கிங் மெஷர்ஸ் கண்டக்டிவ் டு டெவலப்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இண்டஸ்ட்ரீஸ், இதுக்காக இதை வந்து டெவலப் பண்றதுக்காக சில மெஷர்ஸ் வந்து எடுக்கணும். இது ஒரு ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கன்சூமர்ஸ் அண்ட் சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி டு ஆல் ஏரியாஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கன்சூமர் அண்ட் சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி டு ஆல் ஏரியாஸ், இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து ரேஷனலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி டாரிஃப். ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி டாரிஃப்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு வந்து அந்த வீடுகளுக்குன்னா அதுக்கு ஒரு டாரிஃப் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்னா அதுக்கு ஒரு டாரிஃப் ஃபாலோ பண்ணுவாங்க, அதே போல அக்ரிகல்ச்சர் பர்பஸ் அந்த மாதிரி நிறைய டாரிஃப் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த எலக்ட்ரிசிட்டி டாரிஃப்ல வந்துட்டு நம்ம ஒரு ரேஷனலைசேஷன் இருக்கணும் அப்படின்றது அது ஒரு ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோஷன் ஆஃப் எஃபிஷியன்ட் அண்ட் என்விரான்மெண்டலி பாலிசிஸ், அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி, ரெகுலேட்டரி கமிஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அப்பல்லட் ட்ரிபியூனல் ஃபார் த மேட்டர் கன்சர்ன் தவித் அண்ட் ஐடென்டிக்கல் தட்டு, இவ்வளவு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து எந்த அத்தாரிட்டிலாம் வந்து கான்ஸ்டியூட் பண்றது ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி, ரெகுலேட்டரி கமிஷன்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அப்பல்லட் ட்ரிபியூனல். ஸோ இதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதும் ஒரு ஆப்ஜெக்டா சொல்லியிருக்காங்க. இதோட சேர்த்து இது கூட இருக்கக்கூடிய இன்சிடென்டலான விஷயங்கள் எல்லாத்தையுமே டீல் பண்ணக்கூடியதுக்காக இனாக்ட் பண்ணப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த சட்டம் அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஜெக்ட்லயே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 2 சப்கிளாஸ் 23ல எலக்ட்ரிசிட்டினா என்ன அப்படிங்கிறது 2 சப்கிளாஸ் 23ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜெனரேட்டட், டிரான்ஸ்மிட்டட், சப்ளைட் ஆர் ட்ரேடட் ஃபார் எனி பர்பஸ் ஆர் யூஸ்டு ஃபார் எனி பர்பஸ் எக்ஸப்ட் தி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் அ மெசேஜ். இவ்வளவுதான் அதுல கொடுத்துருக்கக்கூடிய டெஃபினிஷன். ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காகனா இது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இது என்னெல்லாம் பண்ணலாம்னா ஜென்ரேட்டர், டிரான்ஸ்மிட்டர், சப்ளைட் ஆர் ட்ரேட் ஃபார் எனி பர்பஸ் ஆர் யூஸ் ஃபார் தி பர்பஸ் எக்ஸப்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மெசேஜ். ஸோ 2 சப்கிளாஸ் 23ல எலக்ட்ரிசிட்டினா என்னன்றது இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து எந்த லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா, கன்கரண்ட் லிஸ்ட்ல லிஸ்ட் 3ல ஐட்டம் 38 இருக்கு. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்ல ஐட்டம் 38ல வந்து இந்த எலக்ட்ரிசிட்டின்ற மேட்டர் இருக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் என்ன லாஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல ஐட்டம் 38ல வந்து இருக்கு. இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து நமக்கு ஆர்டிகல் 21ல, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 21ல அந்த லைஃப் அண்ட் லிபர்ட்டி அந்த இதுல வந்து இதுவும் வந்து அதுலயும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ எப்படி வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பொல்யூஷன் இல்லாத ஒரு ஏர் வேணும், வாட்டர் வேணும், அப்படி அதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸா வந்து நமக்கு சுப்ரீம் கோர்ட் வேரியஸ் கேசஸ் மூலமா ரெகனைஸ் பண்ணியிருக்காங்களோ, அதே போல எலக்ட்ரிசிட்டியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 21க்கு கீழே வந்து ரெகனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்
இந்த இப்போ இந்த 2003 ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 6ல ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருக்குமே ஜாயிண்ட் லயபிலிட்டி கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து எல்லாருக்குமே நீங்க கொடுக்கணும் அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டு கவர்மெண்ட்டுக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாயிண்ட்ல ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து செக்ஷன் 6ல வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா the concerned state government and the central government shall jointly endeavor to provide access to electricity to all areas including villages and hamlets through rural electricity infrastructure and எலக்ட்ரிபிகேஷன் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு கவர்மெண்ட்டுக்குமே வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து எல்லாருக்கும் கொடுத்து அதை எல்லாருமே ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றத என்டியூர் பண்ணக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரெண்டு கவர்மெண்ட்டுக்குமே வந்து செக்ஷன் 6 மூலமா கொடுத்துருக்காங்க. சரி, நமக்கு வந்து ஏபிபி சிலபஸ்க்கு வந்து லிமிடெட் ஏரியா மட்டும்தான். ஸோ அதுல வந்து அஃபென்ஸ் அண்ட் பெனாலிட்டிஸ் தான் நமக்கு வந்து இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உள்ளது. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டலா இந்த ஆக்டோட இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்ரோச் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டைரக்டா நம்ம செக்ஷன் 135 தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது வந்து பார்ட் 14ல வந்து அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல வந்து பார்ட் 14ல வந்து இருக்கு அஃபென்சஸ் அண்ட் பெனாலிட்டி. செக்ஷன் 135 வந்து தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்றது டீல் பண்றாங்க. ஸோ இதுல வந்து தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியில வந்து ABCDEன்னு சொல்லி ஒரு 5 விஷயத்த வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இந்த 5 விஷயத்துல எதன் மூலமாவாச்சும் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், அதாவது அதை சுருக்குறோம், இல்லைன்னா அதோட அதாவது அன்ஆத்தரைஸ்டா வந்து கன்சியூம் பண்றோம், இல்ல அன்ஆத்தரைஸ்டா வந்து யூஸ் பண்றோம். ஸோ இது மாதிரி எதையாவது நம்ம பண்ணணும் அப்படின்னா அது வந்து தெஃப்ட் அப்படின்னு சொல்லி இதுல ப்ரெஸ்கிரைப் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ABCDE சொன்னலையா அது என்னன்றது பாத்திரலாம். ஏல வந்து taps makes or causes to be made any connection with overhead, underground or under water lines or cables or service wires or service facility of a licensee or supplier as the case may be. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு இணைப்பை ஏற்படுத்தி அது வந்து நமக்கு அண்டர் கிரவுண்ட்ல போறதா இருந்தாலும் சரி, இல்ல ஓவர் ஹெட்ல போறதா இருந்தாலும் சரி, இல்ல வாட்டர் லைன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு டேப் மூலமாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு கனெக்ஷன் மூலமாவோ நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்றோம், இல்ல கன்சியூம் பண்றோம், இல்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா அது தெஃப்ட் அப்படின்றாங்க. சப்கிளாஸ் பில tampers a meter, installs or uses a tampered meter, current reversing transformer, loop connection or any other device or method which interferes with accurate or proper registration, calibration or metering of electronic current or otherwise results in a manner whereby electricity is stolen or wasted. ஸோ ஏதாவது ஒரு மீட்டரை வந்து சேதப்படுத்தி நம்ம டேம்பர் பண்றதுனால, இல்ல ஏதாவது ஒரு மீட்டரை வந்து இன்ஸ்டால் பண்றோம், இல்ல டேம்பர் பண்ற இதை வந்து இன்ஸ்டால் பண்றோம், இல்லைன்னா கரண்ட் வந்து ரிவர்ஸ்ல வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற மாதிரி பண்றது, இல்ல ஏதாவது லூப் கனெக்ஷனை போட்டு கரண்ட் எடுக்கிறது. ஸோ இது மாதிரியான மெத்தட்ல ஏதாவது பண்ணி அந்த ப்ராப்பரான அந்த அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து சீரா பதிவாகிறத வந்து இல்ல துல்லியமா பதிவாகிறத வந்து இன்டர்ஃபியர் பண்றது, அதை போய் நம்ம தடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி எதையாவது பண்றதன் மூலமா எலக்ட்ரிசிட்டியை திருடுறது இல்லைன்னா வேஸ்ட் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி தெஃப்ட்ல வரும்னு பில ப்ரெஸ்கிரைப் பண்றாங்க. நெக்ஸ்ட் சில டேமேஜஸ் ஆர் டெஸ்ட்ராய் அன் எலக்ட்ரிக் மீட்டர், apparatus, equipment or wire or causes or allow any of them to be so damaged or destroyed as to interfere with the proper or accurate metering or electricity. ஸோ இது வந்து டேமேஜ் பண்றது இல்ல டெஸ்ட்ராய் பண்றது எலக்ட்ரிக் மீட்டர்ஸ், இல்ல அதுல யூஸ் பண்ணக்கூடிய அப்பாரட்டஸ், இல்ல வேற ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ், ஒயர்ஸ் இதெல்லாம் வந்து டேமேஜ் பண்றது இல்ல டெஸ்ட்ராய் பண்றது. ஸோ அதன் மூலமா நம்ம மின்சாரத்தை வந்து அது வந்து துல்லியமா வந்து அது பதிவுறது இல்ல அதோட மெஷர்மெண்ட்ல வந்து இன்டர்ஃபியர் பண்றது, இதை எதையாவது பண்றதன் மூலமா நம்ம ஏதாவது டேமேஜ் பண்றோம்னா அதுவும் வந்து தெஃப்ட்ல சொல்றாங்க. டீல வந்து யூசஸ் எலக்ட்ரிசிட்டி த்ரூ அ டேம்பர் மீட்டர். ஒரு டேம்பர் பண்ணப்பட்ட மீட்டர் மூலமா நம்ம எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்றதும் ஒரு தெஃப்ட். நெக்ஸ்ட் யூசஸ் எலக்ட்ரிசிட்டி ஃபார் தி பர்பஸ் அதர் தேன் ஃபார் விச் த யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வாஸ் ஆத்தரைஸ்ட். ஸோ நமக்கு வந்து இப்போ கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் வந்து ஒரு ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட ஒரு லைனை வந்து நம்ம கமர்ஷியல் பர்பஸ்க்கு இல்லாம வேற ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்றது, இல்ல டொமஸ்டிக் பர்பஸ்க்கு கொடுத்ததை வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்றது, அதாவது எதுக்காக நமக்கு வந்து ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட அந்த எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்களோ அதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு அஃபென்ஸ். இப்போ நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு வந்து சப்சிடரி கொடுத்து இல்ல ஃப்ரீயா கூட கொடுப்பாங்க. நம்ம அந்த கரண்ட் எடுத்து வேற எதுக்காவது ஹோம் நம்ம டொமஸ்டிக் பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்றோம், இது மாதிரி ஏதாவது பண்றது எல்லாமே இதுக்குள்ள வந்துடும்.
ஸோ இதுதான் வந்து தெஃப்ட்ன்றதுல வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜென்ரலா வந்து பனிஷ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஷால் பி பனிஷ் வித் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் அ டேர்ம் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 3 years ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஜென்ரல். இன் ஜென்ரல் வந்து 3 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட், இல்லைன்னா ஃபைன், இல்லைன்னா ரெண்டையும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அதை கேட்டகரைஸ் பண்றாங்க. அதாவது 10 கிலோவாட்டுக்கு கீழே வந்து இந்த தெஃப்ட் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு மாதிரியான பனிஷ்மெண்ட்டும், 10 கிலோவாட்டுக்கு அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட்டும், அதே போல ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த அஃபென்ஸை பண்ணினாங்கன்னா அதுக்கு, அதே போல சப்சிக்வெண்டா கண்டினியூஸா பண்றாங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி கீழே திருப்பி வந்து பிரெஸ்கிரைப் பண்றாங்க ப்ரொவைடட் கிளாஸ்ல. ஸோ ப்ரொவைடட் கிளாஸ்ல provided that in a case where the load abstracted, consumed or used or attempted abstraction or attempted consumption or attempted use does not exceed 10 kilowatt. 10 கிலோவாட்டுக்கு வந்து எக்ஸீட் ஆகல இந்த தெஃப்ட் அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டரா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களோட பனிஷ்மெண்ட் நாட் பி லெஸ் தேன் 3 times ஆஃப் தி ஃபினான்ஷியல் கெயின். அவங்க இந்த தெஃப்ட் மூலமா உங்களுக்கு என்ன ஃபினான்ஷியல் கெயின் வந்ததோ அந்த கெயினுக்கு 3 டைம்ஸ்க்கு குறைவா இல்லாத ஒரு ஃபினான்ஷியல் பனிஷ்மெண்ட். அதாவது அவங்க இப்போ 100 ரூபாய் அதுல கெயின் அடைஞ்சிருக்காங்கன்னா 300 ரூபாய்க்கு குறையாம கண்டிப்பா ஃபினான்ஷியல் அதாவது ஃபினான்ஷியல் அந்த ஃபைன் இம்போஸ் பண்ணணும். அதே போல செகண்ட் அண்ட் சப்சிக்வெண்ட் ஈவெண்டா இருக்குது அப்படின்ற பட்சத்துல அதுக்கு வந்து அவங்க என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க என்ன ஃபினான்ஷியல் கெயின் வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு வந்து 6 times வந்து ஃபினான்ஷியல் கெயினுக்கு 6 times ஆஃப் தி கெயினுக்கு குறையாத பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது செகண்ட் அண்ட் தேர்ட் கண்டினியூஸ் அஃபெண்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஒருவேளை இது 10 கிலோவாட்டுக்கு வந்து எக்ஸீட் ஆகுது, இந்த தெஃப்ட் வந்து 10 கிலோவாட்டுக்கு வந்து எக்ஸீட் ஆகுது அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டரா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, நாட் பி லெஸ் தென் 3 times ஆஃப் ஃபினான்ஷியல் கெயின் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் சச் தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இதுவும் அந்த மேல சொன்ன மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் டைம்னா நாட் லெஸ் தென் தி 3 times ஆஃப் ஃபினான்ஷியல் கெயின். அதே வந்து செகண்ட் ஆர் தேர்ட் அந்த மாதிரி அவங்க கண்டினியூ பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களோட சென்டென்ஸ் வந்து ஷால் பி இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் அ டேர்ம் நாட் லெஸ் தென் 6 months. ஸோ இதுல வந்து மினிமம் வந்து 6 months இம்ப்ரிசன்மெண்ட் கண்டிப்பா கொடுத்தாகணும். அதோட சேர்த்து which may extend to 5 years. இன் ஜெனரல் நம்ம 3 years வரைக்கும்னு மேல பார்த்தோம். ஸோ இங்க வந்து இந்த ரெசிடிவிட்ஸ், இந்த அதாவது ஒரே அஃபென்ஸை திருப்பி திருப்பி பண்ணக்கூடியவங்களை வந்து நம்ம ரெசிடிவிட்னு சொல்லுவோம். ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னா வேற வேற அஃபென்ஸை வந்து, அதாவது அஃபென்ஸ் ஆனா வேற வேற டைப் ஆஃப் அஃபென்ஸ் பண்ணிட்டு போறவங்கள ஹேபிச்சுவல்னு சொல்லுவோம். இதை ரெசிடிவிட்னு யாரை சொல்லுவோம்னா ஒரே டைப் ஆஃப் அஃபென்ஸை ரிப்பீட் பண்றவங்கள சொல்லுவோம். ஸோ இங்க வந்து இதே அஃபென்ஸை திருப்பி திருப்பி பண்ணக்கூடியவங்க கண்டினியூ பண்றவங்கள பத்தி இதுல சொல்றாங்க. ஸோ செகண்ட் டைம் தேர்ட் டைம் இந்த மாதிரி ரெசிடிவிட் நேச்சர்ல வந்து அவங்க பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. 10 கிலோவாட்டுக்கு அதிகமா இருக்காங்க. செகண்ட் தேர்ட் டைம் இந்த அஃபென்ஸை ரிப்பீட் பண்றவங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் வந்து நாட் லெஸ் தென் 6 months இருக்கணும். அதே போல அது எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம்னா 5 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஃபைன் வந்து அவங்க ஃபினான்ஷியல் கெயின் என்ன அதுல அட்டைன் பண்ணாங்களோ அதோட இதுல 6 timesக்கு குறையாம இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இதுல சொல்லியிருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட். இந்த கன்விக்ஷன் கொடுக்கும் போதே இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் சொல்லி கண்டினியூஸா இந்த அஃபென்ஸை பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த கன்விக்ஷன் கொடுக்கும் போதே அவங்க இன்னொன்னு என்ன பண்ணலாம் கோர்ட் அப்படின்னா, இவங்களை வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி சப்ளை இவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடியதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி அந்த சப்ளையை வந்து டிபார் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி அவங்களுக்கு இப்போ கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து அவங்களுக்கு கொடுக்க விடாம அதை அனுபவிக்க விடாம அவங்கள வந்து அதுல இருந்து டிபார் பண்ணலாம். அது வந்து இந்த கன்விக்ஷனோட இதை கன்விக்ட் பண்ணப்படும் போது, அதுவும் யாருக்குன்னா அந்த 10 கிலோவாட்டுக்கு அதிகமான எலக்ட்ரிசிட்டி தெஃப்ட்ல வந்து பனிஷ் கன்விக்ட் பண்ணப்படக்கூடிய பர்சன்ஸ்க்கு வந்து அவங்க அதுல இருந்து அந்த சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டில இருந்து அவங்கள டிபார் பண்ணலாம். அந்த டிபார் பண்ணக்கூடிய அந்த பீரியட் வந்து எவ்வளவு நாளைக்கு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா, இட் ஷால் நாட் பி லெஸ் தென் 3 months. 3 monthsக்கு குறையாம எவ்வளவு நாளைக்கு எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்டெண்ட் டு 2 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஸோ இது எல்லாமே வந்து பனிஷ்மெண்ட். இந்த மாதிரி அவங்களை அந்த சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டில இருந்து டிபார் பண்ணும்போது, இப்போ ஒரு பர்டிகுலர் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ல இருந்து இவங்களை டிபார் பண்ணப்படுறாங்க அப்படிங்கும் போது வேற ஏதாவது ஒரு ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ல இருந்து இல்ல வேற அதர் சோர்சஸ் மூலமா அவங்களுக்கு பவர் வந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லியும் அதுல அதையும் சேர்த்து அவங்க டிபார் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் பவர் ஜெனரேஷன் ஸ்டேஷன்ல இருந்து இவங்க வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாங்க, அதுக்காக பனிஷ் பண்ணப்படுறாங்கும் போது அவங்களை டிபார் பண்ணும்போது மத்த வேற ஏதாவது சோர்ஸ் மூலமா இருந்து கூட உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்காம உங்களுக்கு டிபார் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இதுல பனிஷ்மெண்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். சரி, இப்போ வந்து
அப்ப இது ஆன் கன்விக்ஷன் வந்து உங்களுக்கு இந்த சப்ளையை வந்து கட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி பண்ண முடியாதா அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடியே கூட பண்ணலாம். அது வந்து நமக்கு பின்னாடி அடுத்த ப்ரொவைடட் கிளாஸஸ்ல வந்து ஃபர்தரா சொல்லியிருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதுல ப்ரொவைடட் கிளாஸ் ஒன்னு இதுல இதோட சப்சிக்வெண்டா ஒரு ப்ரொவைடட் கிளாஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து கன்சியூம் பண்றது இல்ல யூஸ் பண்றது இல்ல அப்ஸ்ட்ரக்ட் பண்றது இத பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஏதோ ஒரு மீன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம், அதாவது ஏதாவது ஒரு ஆர்டிகல் யூஸ் பண்றோம்னா அந்த இதை வந்து நம்ம கிட்ட இருந்து கைப்பற்றாங்க அப்படின்னா அதுல ஒரு ப்ரிசம்ஷன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். என்ன ப்ரிசம்ஷன் எடுக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து டிசானஸ்ட் இன்டென்ஷனோட தான் டிசானஸ்டா தான் நீங்க இந்த கன்சம்ஷனை வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்றது கோர்ட் வந்து அதுல ப்ரிசம்ஷன் எடுத்துக்கலாம். இது வந்து ப்ரொவைடர் கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இப்ப சப்போஸ் வந்து இப்ப மேல இது வரைக்கும் இந்த 35ல உள்ளதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இதுல 135 1 கேபிட்டல் ஏன்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வித்வுட் ப்ரிஜுடைஸ் டு தி ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட் the licensee or supplier as the case may be may upon detection of such theft of electricity immediately disconnect the supply of electricity. ஸோ நம்ம கன்விக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. மேல என்ன இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரொவிஷன்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாலும் அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இம்மிடியட்டாவே வந்து இந்த சப்ளையரோ இல்ல லைசன்சியோ வந்து யாரோ ஒரு பர்சன் வந்து இந்த தெஃப்ட்ல வந்து எலக்ட்ரிசிட்டி தெஃப்ட்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது கண்டுபிடிக்கப்பட்டாங்கன்னா அவங்க இம்மிடியட்டாவே அந்த கனெக்ஷனை வந்து அவங்களோட எலக்ட்ரிசிட்டியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். அதுதான் வந்து 135 1 கேபிட்டல் ஏல சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். அதுல இன்னொரு ப்ரொவைடர் கிளாஸ் இருக்கு. So provided that only such officer of the licensee or supplier as authorized for the purpose of the appropriate commission or any other officer of the licensee or supplier as the case may be of the rank higher than the rank so authorized shall disconnect the supply line of electricity. ஸோ இதுல என்ன அப்படின்னா, இப்போ இந்த இவங்களுக்கு வந்து இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி தெஃப்ட்ல உங்க இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது கண்டுபிடிக்கப்பட்ட உடனே இந்த லைசன்ஸையோ இல்ல சப்ளையரோ வந்து டிஸ்கனெக்ட் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா, இதை வந்து யாரு வேணும்னாலும் பண்ணிட முடியாது. ஸோ அதுக்கு வந்து அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் யாரு இருக்காங்களோ அந்த லைசன்சி இல்லைன்னா சப்ளையர் அவங்க தான் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி அவங்க வேற யாரையாவது இந்த விஷயத்துக்காக என்கேஜ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க, அப்படி இல்லாட்டி இந்த பர்டிகுலர் ரேங்க்ல இருக்கிறவங்கள விட ஹையர் அபிஷியர், ஸோ இவங்க தான் வந்து இந்த கனெக்ஷனை வந்து கட் பண்ண முடியும். இதுதான் ப்ரொவைடர்ல சொல்லிக்கக்கூடியது. இதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு மேண்டேட் ஒன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த லைசன்ஸியோ இல்ல சப்ளையரோ வந்து இந்த மாதிரி உங்களுடைய இதை எலக்ட்ரிசிட்டியை வந்து கட் பண்ணும்போது டிஸ்கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது அவங்க அதுல இருந்து 48 ஹவர்ஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தெஃப்ட் சம்பந்தமா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இந்த கன்சர்ன் லைசன்சி ஆர் சப்ளையர் இவங்க வந்து இல்ல வேற ஏதாவது ஆத்தரைஸ்ட் ஆபீசர் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து இம்மிடியேட்டா போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் வந்து 24 ஹவர்ஸ்ல வந்து லாட்ச் பண்ணிடணும். அதுதான் அடுத்த ப்ரொவைடர் கிளாஸ்ல சொல்லியிருக்குது. ப்ரொவைடட் ஃபர்தர் தட் such officer of the licensee or supplier as the case may be shall lodge a complaint in writing relating to the commission of such offence in police station having jurisdiction within 24 hours from the time of such disconnect. ஸோ இவங்க டிஸ்கனெக்ட் பண்ணினதுல இருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள இந்த கம்ப்ளைண்ட் வந்து லாட்ச் பண்ணிடணும். நெக்ஸ்ட் சரி இப்போ வந்து இவங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க, கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டாங்க, அப்பனா அதை வந்து இம்மிடியட்டா அந்த டிஸ்கனெக்ட் பண்ண விஷயத்த ரெஸ்டோர் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டோம்னா ரெஸ்டோர் பண்ணலாம். அதையும் வந்து ப்ரொவைடர்ல வந்து சொல்லியிருக்காங்க. எப்ப ரெஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து அந்த அதுக்கான பணத்தை வந்து டெபாசிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த கன்சர்ன் அஃபண்டர் வந்து அந்த பணத்தை டெபாசிட் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த இம்மிடியட்டா வந்து அவங்க அதை ரெஸ்டோர் பண்ணலாம். பட் இந்த ரெஸ்டோர் பண்ணக்கூடிய விஷயம் வந்து உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ன்ற அந்த ஆப்ளிகேஷனை வந்து பாதிக்காது. சோ அதை பண்ணிக்கிட்டு இது இவங்க ரெஸ்டோர் பண்றாங்க, அதாவது பணத்தை கட்டிட்டதுனால ரெஸ்டோர் பண்றாங்கன்ற காரணத்தினாலேயே இம்மிடியட்டா வந்து ஸ்டேஷன்ல வந்து இவங்க கம்ப்ளைண்ட் லாட்ச் பண்ணக்கூடாது, இல்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வித்ரா பண்ணணும்ன்றது கிடையாது. சோ இதுதான் இந்த அடுத்த ப்ரொவைடர் கிளாஸ்ல சொல்லியிருக்குது. So provided also that the licensee or supplier as the case may be on deposit of payment of the assessed amount or electricity charge in accordance with the provision of this act shall without prejudice do the obligation to lodge complaint as referred to in the second provision to this class restore the supply line of electricity within 48 hours of such deposit or payment. ஸோ 48 மணி நேரத்துல அவங்க டெபாசிட் பண்ணினதுல இருந்து, அதாவது என்ன அசஸ்மெண்ட் அமௌண்ட்டோ இல்ல என்ன எலக்ட்ரிசிட்டி சார்ஜோ அதை டெபாசிட் பண்ணினதுல இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள இவங்க அந்த கனெக்ஷனை வந்து உங்களுக்கு லைனை வந்து ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த லைசன்சி ஆர் சப்ளையருக்கு வந்து அத்தாரிட்டி வந்து இருக்குது. ஸோ இது இவ்வளவும் வந்து நம்ம 135ல சப் கிளாஸ் 1 அண்ட் 1 கேபிட்டல் ஏ
சரி, இப்போ ஒரு தெஃப்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை கண்டுபிடிக்கணும்னா அந்த இடத்துல இவங்க உடனே இன்வால்வ் ஆயிட்டு அந்த சர்ச் அண்ட் சீசர் இதெல்லாம் பண்ணணும் கண்டிப்பா. அதை பண்ணும்போதுதான் நமக்கு ஒரு இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்ப அதுக்கான பவர் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. அதுதான் வந்து சப் கிளாஸ் 2ல சொல்லியிருக்காங்க. எனி ஆபீசர் ஆஃப் தி லைசன்ஸ் சப்ளையர் as the case may be authorized in this behalf the state government may என்னெல்லாம் பண்ணலாம்னா அந்த பிரிமிசஸ்ல வந்து என்டர் ஆகலாம், இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், பிரேக் ஓபன் பண்ணலாம், சர்ச் பண்ணலாம். சோ இது எல்லாத்தையுமே அவங்க பண்றதுக்கு பவர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த சர்ச் அண்ட் சீசர் அதை பண்ணும்போது அவங்க அங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து கைப்பற்றாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு லிஸ்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ப்ரிப்பேர் பண்ண லிஸ்ட்டை வந்துட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்குபெண்ட் யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு அதை வந்து ஒரு காப்பி எடுத்துக்கிறதுக்கு அவங்கள அலோவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அந்த லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த லிஸ்ட்ல வந்து இவங்க கீழே கையெழுத்தும் வாங்கிக்கிடணும். அதாவது இந்தந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் நாங்க உங்ககிட்ட இருந்து சீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்ல அந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட கையெழுத்து வாங்கணும். அதோட காப்பியையும் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். சோ அதே மாதிரி இந்த சர்ச் அண்ட் சீசர் பண்ணும்போது இவங்க வந்து சன்செட் அண்ட் சன்ரைஸ் அந்த அந்த பர்டிகுலர் டைம்ல வந்துட்டு உள்ள போய் இதை பண்ண முடியாது. ஆனா எப்ப பண்ணலாம் அப்படின்னா ஒரு அடல்ட் மேல் மெம்பர் அந்த பர்சன் அந்த அந்த பிரிமிசஸ்ல இருக்கக்கூடிய அடல்ட் மேல் மெம்பரோட பிரசன்ஸ்ல வந்து அந்த டைம்ல அவங்க இந்த சர்ச் அண்ட் சீசர் பண்ணலாம்னா பண்ணிக்கலாம். அதர்வைஸ் பண்ண முடியாது. அதே போல சர்ச் அண்ட் சீசர் பண்ணும்போது நமக்கு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல வந்து சிஆர்பிசில என்ன ப்ரொசீஜர் வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த ப்ரொசீஜர் எல்லாருமே இந்த ஆக்டுக்கு கீழே அவங்க பண்ணும்போது அப்படியே அப்ளை ஆகும். ஸோ இதுதான் வந்து சப் கிளாஸ் 2ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதுல இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003ல வந்து நமக்கு 2007ல நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருந்தது. இப்போ நம்ம அந்த சர்ச் அண்ட் சீசர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 2002ல வந்த அமெண்ட்மெண்ட். அதே போல அந்த போலீஸ் வந்து முன்னாடி ஒரிஜினல் ஆக்ட்ல எப்படி இருந்தது அப்படின்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட் மூலமா நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ஆக்டுக்கு கீழே வந்து ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ண முடியாது. அதாவது லோக்கல் ஸ்டாண்ட் இருந்தா மட்டும் தான் பண்ண முடியாது. அதாவது இந்த கன்சர்ன் ஆபீசர்ஸ் இல்லனா வேற லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய பீப்புள் தான் வந்து கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ண முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. பட் இப்போ நம்ம அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா எப்படின்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட்டும் வந்து எடுக்கலாம்ன்ற மாதிரி இப்போ ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்பெஷல் கோர்ட் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கும் போது ஃபைனல் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணியும் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இப்போ அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 2007 அமெண்ட்மெண்ட் தான் அது அந்த அமெண்ட்மெண்ட். அதுல வந்து அந்த அமெண்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ப்ரொசீஜரல் இன் நேச்சரா இல்ல சப்ஸ்டான்சியல் இன் நேச்சரா, இது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டா இல்ல ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டான்ற கிளாரிபிகேஷன் வரும்போது கோர்ட் வந்து அதை என்ன ஹெல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து எல்லாமே ப்ரொசீஜரல் கிளாரிட்டிக்காக கொண்டு வந்த ப்ரொசீஜரல் நேச்சர்ல இருக்கக்கூடியதுனால இது வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் தான். இந்த 2007 அமெண்ட்மெண்ட் வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் நேச்சர், ப்ராஸ்பெக்டிவ் நேச்சர் கிடையாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வெர்சஸ் சத்யேந்திர ராய். ஸோ இந்த இது வந்து வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2007 அமெண்ட்மெண்ட் வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் நேச்சர் உள்ளது. அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வெர்சஸ் சத்யேந்திர ராய் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து இது சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம 135 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 136ல வந்து 135ல வந்து தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பத்தி சொல்லியிருப்பாங்க. இதுல 136ல வந்து என்ன பத்தி டீல் பண்றாங்கன்னா அந்த எலக்ட்ரிக் எதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த லைன் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து யாராவது தெஃப்ட் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து இந்த 136ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ ஹூ எவர் டிசானஸ்ட்லி இந்த 135லயும் பாத்தீங்கன்னா ஹூ எவர் டிசானஸ்ட்லி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப டிசானஸ்ட்லின்ற வேர்டு யூஸ் பண்றதுனாலயே நமக்கு அது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மென்ஸ்ரியா வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கறது அது இண்டிகேட் பண்ணுதுன்றது நமக்கு அந்த வேர்டை அவங்க காயின் பண்ணிருக்க வேர்டை பார்த்தாலே புரியுது. ஃபர்தரா வந்து அதை வந்து அஃபார்ம் பண்ணின கேஸ்ல வந்து சீதாராம் ரைஸ் மில் கேஸ் சொல்லி 2012ல டிசைட் ஆனது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மென்ஸ்ரியா வந்து கண்டிப்பா 135க்கு கீழே இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 135க்கு கீழே வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்னா மென்ஸ்ரியா வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. சீதாராம் ரைஸ் மில் கேஸ் சுப்ரீம் கோர்ட் கேஸ். ஸோ இதுல இது வந்து இந்த கேஸ்ல ஆக்சுவலா என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஓவர்லோடிங் பண்ணிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு என்ன அளவுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருப்பாங்களோ அதை விட அதிகமா தாண்டி ஓவர்லோடிங் பண்ணிருப்பாங்க. சோ மியர் ஓவர்லோடிங் அதாவது ஓவர்லோடிங் மட்டும் பண்ணிருக்காங்க. அது வந்து ஏதாவது ஒரு ரூல்ஸை வந்து வயலேட் பண்ற மாதிரி அந்த மாதிரி நேச்சர்ல இருக்கு, இன்டென்ஷனலா அதை பண்ணல அப்படிங்கும் போது அது வந்து உங்களுக்கு செக்ஷன் 135க்கு கீழே வராது. அதாவது இன்டென்ஷனலா பண்ணல மென்ஸ்ரியா இல்ல அப்படின்னா
135க்கு கீழே வராது. மியர் ஓவர்லோடிங் வயலேட்டிங் தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி நேச்சர்ல இருக்கு, இன்டென்ஷனலா பண்ணல அப்படிங்கும் போது அது வந்து நமக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல வந்து 126ல வந்து அன்ஆத்தரைஸ்டு யூசேஜ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து தான் அதுலதான் அது அட்ராக்ட் லைபிலிட்டி வரும். 135ல வராது அப்படின்னு சொல்லி இந்த ஜட்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ மென்ஸ்ரியா இஸ் மேண்டேட்ன்றது இதுல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மென்ஸ்ரியா வந்து ப்ரூவ் பண்றது வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட் ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்றது இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. டாடா பவர் டெல்லி டிஸ்ட்ரிபியூஷன் லிமிடெட் வெர்சஸ் அமித் பன்சால். டாடா பவர் டெல்லி டிஸ்ட்ரிபியூஷன் லிமிடெட் வெர்சஸ் அமித் பன்சால். இதுல வந்து ஓனர்ஸ் ஆஃப் ப்ரூஃப் பியாண்ட் ரீசனபிள் டவுட் இஸ் ஆன் தி ப்ராசிக்யூஷன். ஸோ அதுதான் சொல்லியிருப்பாங்க. அதாவது எப்பவுமே ப்ராசிக்யூஷன்னாலதான் இருக்கு பேர்டன். அது இங்க எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர்டன் வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட் இருக்கு அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இதுல அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது அந்த கம்ப்யூட்டரைஸ்டு அந்த கம்ப்யூட்டர்ல வந்து இவங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்கன்னு ரீட் ஆயிருக்கோ அதை விட கம்மியா தான் இவங்களோட ஒரிஜினல் மீட்டர்ல வந்து ரீடிங் காமிக்கும். அப்போ அதை வந்து ப்ராசிக்யூஷன் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா இங்க கம்ப்யூட்டரைஸ்ல காமிக்க கூடியதை விட கம்மியா ரீடிங் காமிக்குதுன்ற இந்த விஷயமே வந்து இவங்க வந்து தெஃப்ட் கமிட் பண்ணிருக்காங்கிறத ப்ரூவ் பண்ணுதுன்றதை எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை வந்து ஆர்கியூ பண்ணும்போது கோர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா இல்ல அது கம்மியா யூஸ் பண்ணிருக்காங்கிறத தான் காமிக்கிறதே தவிர்த்துட்டு பியாண்ட் ரீசனபிள் டவுட்டுக்கு வந்து இதை எடுத்துக்க முடியாது. நீங்க வந்து அதர் சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் மூலமா பியாண்ட் ரீசனபிள் டவுட் வந்து ப்ராசிக்யூஷன் வந்து கண்டிப்பா ப்ரூவ் பண்ணணும். சோ அவங்களோடது எக்ஸஸா இங்க வந்து கம்ப்யூட்டரைஸ்டுல வந்து எக்ஸஸா காமிக்குது, பட் அவங்க ஒரிஜினல்ல கம்மியா காமிக்குதுன்ற அந்த ஒரு விஷயமே வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட் எடுத்துக்க முடியாது. யூ ஹேவ் டு ப்ரூவ் அனதர் வே பியாண்ட் ரீசனபிள் டவுட் அப்படின்றது இதுல சொல்லியிருப்பாங்க. டாடா பவர் டெல்லி டிஸ்ட்ரிபியூஷன் லிமிடெட் வெர்சஸ் அமித் பன்சால். 136 வந்து தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். இதுல வந்து உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் எதையாவது நீங்க கட் பண்றீங்க, ரிமூவ் பண்றீங்க, இல்ல எடுத்துட்டு போறீங்க, இல்ல டிரான்ஸ்பர் பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து அதாவது உங்களுக்கு வந்து அதை எடுத்துட்டு போறதுக்கான லாஃபுல் ரைட் இருக்கா இல்லாம நீங்க வந்து ஒரு ஓனராவோ இல்ல லைசன்ஸியோ அப்படின்ற அத்தாரிட்டி இல்லாம அவங்களோட கன்சென்ட் இல்லாம இந்த விஷயங்களை நீங்க பண்றீங்க அப்படிங்கும் போது அது 136ல வந்து அட்ராக்ட் ஆகும். அதே போல நீங்க வந்து ஒரு ஓனர் இல்ல லைசன்சி இல்ல ஒரு லாஃபுல் பர்சனா இல்லாம இந்த சொல்லக்கூடிய இந்த மெட்டீரியல் எதையாவது வந்து ஸ்டோர் பண்றீங்க இல்ல பொசஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இல்ல உங்களோட கண்ட்ரோல் அண்ட் கஸ்டடியில நீங்க அதை வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதுவும் வந்து இந்த 136ல வந்து அட்ராக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு அதை வந்து கேரி பண்ணி வேற இடத்துக்கு நீங்க எங்கேயாவது எடுத்துட்டு போறீங்க, ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் நீங்க வந்து அதை எடுத்துட்டு போறீங்க அந்த கன்சர்ன் ஓனரோட பெர்மிஷன் இல்லாம அப்படி பண்றீங்கனாலும் 136ல வந்து வரும். இப்ப இதுல என்ன அப்படின்னா இந்த விஷயத்த நீங்க பண்றதுனால உங்களுக்கு ஏதாவது ப்ராஃபிட்டோ கெயினோ இருந்தாதான் இது வந்து அஃபென்ஸா வருமானா அப்படி கிடையாது. நீங்க இந்த விஷயத்த பண்றதன் மூலமா உங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் கெயின் இல்லைன்னா கூட நீங்க வந்து இந்த 136க்கு கீழே லயபிள் ஃபார் பனிஷ்மெண்ட். அதுதான் வந்து இந்த 136ல சொல்லிருக்கக்கூடிய விஷயம். இதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபார் அ டேர்ம் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 3 years ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத். ஸோ 3 வருஷம் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா ஃபைன், இல்லைன்னா ரெண்டும் சேர்த்து கொடுக்கலாம். இதுலயும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணினாங்கன்னா என்ன, இல்ல சப்சிக்வெண்ட் அஃபெண்டரா இருக்காங்க, கண்டினியூஸ் அஃபெண்டரா இருந்தாங்கன்னா என்ன அப்படிங்கிறது அந்த சப்ளாஸ் 2ல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் a person having been convicted of an offense punishable under subsection 1 is again guilty of an offense punishable under the subsection, he shall be punishable for the second and subsequent offense for a term of imprisonment which shall not be less than 6 months but which may extend to 5 years and shall be liable to fine which shall not be less than 10,000 rupees ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் அஃபெண்டரா வந்து ரிப்பீட் பண்றாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து 6 monthsக்கு குறையாம இருக்கணும். ஆனா அது எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்னா 5 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அதே போல ஃபைன் கண்டிப்பா இம்போஸ் பண்ணணும். அது எது வரைக்கும் இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னா 10,000 வரைக்கும் ஃபைன் இம்போஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து 136. நெக்ஸ்ட் 137 வந்து நம்ம இப்ப மேல வந்து திருடிட்டு போன அந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியை வந்து ரிசீவ் பண்ணுனாங்க அப்படின்னா ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, அதுவும் வந்து ஒரு அஃபென்ஸா டிஃபைன் பண்ணிருக்காங்க 137ல. whoever dishonestly receive any stolen electric line or material knowing or having reason to believe the same to be stolen property shall be punishable with imprisonment of either description for a term which may extend to 3 years or with fine or both. ஸோ ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டின்னு தெரிஞ்சு இல்ல ரீசன் டு பிலீவ் இருந்து நீங்க அதை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபைன் வந்து 3 years வரைக்கும் ஃபைன் வந்து பனிஷ்மெண்ட் வந்து
3 இயர்ஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா ஃபைன், இல்லைன்னா ரெண்டும் சேர்த்து கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து 137ல ரிசீவிங் தி ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அதுக்கான ஃபைன். 138ல வந்து அந்த மீட்டர்ல வந்து இன்டர்ஃபியர் பண்றது, அப்படி இல்லைன்னா அந்த லைசன்சி அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் அதுல வந்து யாராவது இன்டர்ஃபியர் பண்றாங்க அப்படின்னா அதையும் வந்து ஒரு அஃபென்ஸா வந்து 138ல வந்து ப்ரெஸ்கிரைப் பண்றாங்க. சோ இதுல வந்து இருக்கக்கூடிய அந்த மீட்டர்ல வந்து அன்ஆத்தரைஸ்டா வந்து நீங்க வேற ஒரு இதை கனெக்ட் பண்றது, ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் இல்ல வேற அப்பாரட்டஸ் இல்ல வேற ஏதாவது ஒரு மெட்டீரியலை வந்து கனெக்ட் பண்றது, அப்படி இல்லாட்டி இருக்கக்கூடிய மீட்டர் இண்டிகேட்டர் அப்பாரட்டஸை வந்து ரிமூவ் பண்றது, ரீகனெக்ட் பண்றது இல்ல ரிமூவ் பண்றது, இல்ல அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த லைசன்சி இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களோட இதுல ஒர்க்ல வந்து இன்டர்ஃபியர் பண்றது, இல்ல மலீசியஸா அந்த மீட்டர் இண்டிகேட்டர் அப்பாரட்டஸ்ல வந்து மலீசியஸா இன்ஜுரி உண்டு பண்றது. சோ இதெல்லாம் வந்து நம்ம பண்றோம், யாராவது பண்றாங்க அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து இந்த 138ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா 3 இயர்ஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட் ஆர் ஃபைன், இல்லைன்னா ரெண்டும் சேர்த்து கொடுக்கலாம். சோ அது வந்து ஃபைன் வந்து எவ்வளவு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10,000 வரைக்கும். சோ அது வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டரா இருந்தாங்கன்னா தான் இது. கண்டினியூங் அஃபண்டரா இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபைன் வந்து ஒவ்வொரு நாளைக்குமே வந்துட்டு 500 ருபீஸ் வந்து ஒரு நாளைக்கும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். சோ இது வந்து சப்சிக்வெண்ட் அஃபண்டரா இருக்காங்கன்னா இந்த பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுல வந்து இன்னொன்னு பிரிசம்ஷன் கிளாஸ் ஒன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த அந்த மீட்டர் இதுல வந்து இன்டர்ஃபியர் பண்ற மாதிரி ஏதாவது இண்டிகேட்டர் இல்ல அப்பாரட்டஸ் ஏதாவது ஒண்ணு பொறுத்துறீங்க, யூஸ் பண்றீங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட இருந்து ரெக்கவர் பண்றாங்க, உங்க கண்ட்ரோல்ல இருந்து கஸ்டடியில இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து அதை நோயிங்கா வில்ஃபுல்லா தான் நீங்க அதை வந்து செயல்பட்டு இருக்கீங்க, இந்த அஃபென்ஸ் வந்து நோயிங்கா தான் நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்றது பிரிசம்ஷன் எடுத்துக்கலாம். சோ இதுதான் வந்து 138. சரி, ஓகே. இப்ப இதுல வந்து இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் வந்து அவதார் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஆக்ட்ல. அவதார் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் இதுல வந்து எலக்ட்ரிசிட்டி இஸ் நாட் அ மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட் இது 1965லயே டிசைட் ஆன ஜட்ஜ்மெண்ட் இது. சோ அப்பெல்லாம் இந்த ஆக்ட் வந்து எனாக்ட்மெண்ட் ஆகல. சோ அந்த டைம்ல டிசைட் பண்ணப்பட்டது எலக்ட்ரிசிட்டி வந்து இட் இஸ் நாட் அ மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணப்பட்டது. ஏன்னா நமக்கு மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும்போது தெஃப்ட்ங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 378 379ல வந்து ஐபிசில அட்ராக்ட் ஆகும். சோ இட் இஸ் நாட் மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு இவங்க சொல்றதுனால ஐபிசில இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷனை நம்ம இதுக்கு இன்வோக் பண்ண முடியாது. சோ இது அவதார் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொன்ன கேஸ் வந்து சையத் யாக்கூப் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. சையத் யாக்கூப் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த கேஸ்ல வந்து எலக்ட்ரிசிட்டி இஸ் அ எனர்ஜி நாட் அ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி இந்த ஜட்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. சோ இது வந்து ஒரு எனர்ஜி, இது இட் இஸ் நாட் அ ப்ராப்பர்ட்டி அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த 138 வரைக்கும் பார்த்துருக்கோம். 139ல வந்து நெக்லிஜென்ட்டா வந்து நீங்க, அதாவது நீங்க இன்டென்ஷனலா எதையுமே வந்து பண்ணல, பட் நெக்லிஜென்ட் மேனர்ல போயிட்டு ஏதாவது ஒரு டேமேஜ் காஸ் பண்றீங்கன்னா கூட அதுவும் அஃபென்ஸ்னு சொல்லி இதுல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சோ அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் என்ன, அதாவது நெக்லிஜென்ட்டா ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க பிரேக் பண்றீங்க, உடைக்கிறீங்க, இல்ல ஏதாவது இன்ஜூர் பண்றீங்க, இல்ல த்ரோன் டவுன், இல்ல டேமேஜ் எனி மெட்டீரியல் கனெக்டட் வித் தி சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, இது ஏதாவது ஒரு விஷயத்த நெக்லிஜென்ட்டா பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்துட்டு 10,000 ருபீஸ் வரைக்கும் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். இது வந்து 139ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 140ல வந்து பெனால்டி ஃபார் இன்டென்ஷனலி இன்ஜூரிங். ஸோ யாராவது ஒருத்தங்க இன்டென்ஷனலா வந்து அந்த ஒரு ஒர்க் வந்து இன்ஜுரி உண்டு பண்றாங்க அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைன் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 10,000 ருபீஸ். இது வந்து 140ல. ஸோ 139 அண்ட் 140 ரெண்டுக்குமே வந்து 10,000 ருபீஸ் வரைக்கும் ஃபைன் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. 139 வந்து நெக்லிஜென்ட்டா டேமேஜ் காஸ் பண்றது, 140 வந்து இன்டென்ஷனலா இன்ஜூரி பண்றது. ஸோ இன்டென்ஷனலா என்ன அப்படின்னா இன்டென்ஷனலா கட் ஆஃப் தி சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, கட் ஆஃப் ஆர் இன்ஜூர் ஆர் அட்டெம்ப்ட் டு கட் ஆர் இன்ஜூர் ஆர் எலக்ட்ரிசிட்டி சப்ளை லைன் ஆர் ஒர்க் ஷால் பி பனிஷபிள் வித் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 10,000 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டென்ஷனலா இந்த விஷயங்களை ஏதாவது பண்ணணும்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் இது. நெக்ஸ்ட் 141 வந்து எக்ஸ்டிங்யூசிங் பப்ளிக் லேம்ப். ஸோ பப்ளிக் லேம்பை வந்து நீங்க எக்ஸ்டிங்யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து 2,000 ருபீஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வெறும் ஃபைன் மட்டும்தான் இந்த 3 ப்ரொவிஷனுக்கும். நெக்ஸ்ட் 142ல வந்து இந்த ஆக்டுக்கு கீழே வந்து நிறைய அத்தாரிட்டிஸ், கமிஷன்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க சொல்லக்கூடிய ரூல்ஸ், டைரக்ஷன்ஸ் இதை வந்து வயலேட் பண்ணுனா அதுவே வந்து ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி 142ல வந்து சொல்றாங்க.
So punishment for non-compliance of directions by appropriate commissions. In case of any complaint is filed before the appropriate commission by any person, or if that commission is satisfied that any person has contravened any of the provision of this act. So ரெண்டு விஷயமா வந்து இதுல கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. ஒன்னு கம்ப்ளைண்ட் ஃபைல்டு பிஃபோர் தி கமிஷன், அதாவது யாராவது ஒருத்தங்க போய் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்றது. அப்படி இல்லாட்டி அந்த கமிஷனே வந்து சூமோட்டா சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க, ஏதோ ஒரு பர்சன் வந்து கான்ட்ரவென்ட் பண்றாங்க, இந்த ஆக்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை கான்ட்ரவென்ட் பண்றாங்க, இல்ல இதுல இருக்கக்கூடிய இந்த ஆக்டுக்கு கீழே இஷ்யூ பண்ணப்பட்ட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை வந்து கான்ட்ரவென்ட் பண்றாங்க அப்படின்னு அந்த கமிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா அவங்களே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, after giving such person an opportunity of being heard in the matter by order in writing, direct that without prejudice to any other penalty to which he may be liable under this act, such person shall pay. சோ அதாவது அவங்க இப்போ நம்ம 135க்கு கீழே ஒரு அஃபென்ஸை கமிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்க எடுக்கும்போது, இப்ப அதுக்கு கீழே ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு அவங்களுக்கு, அது வந்து ஸ்பெஷல் கோர்ட் டீல் பண்ணுவாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்க. சோ இப்ப இந்த 142ல சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த அந்த ஒரிஜினலா அவங்க என்ன லயபிலிட்டிக்கு ஆளாகுவாங்களோ அதை தாண்டி இன் அடிஷன் டு தட் லயபிலிட்டி இந்த கமிஷன் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் வந்து இவங்களுக்கு கொடுக்கலாம். அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனா அதை அவங்க பண்றது இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே அவங்க அந்த பவரை எக்ஸசைஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து அவங்கள ஹியர் பண்றதுக்கான நோட்டீஸ் கொடுத்து அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெனாலிட்டி வந்து உங்களுக்கு இம்போஸ் பண்ணலாம். அது எது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஷால் நாட் எக்ஸீட் 1 lakh rupees ஃபார் ஈச் கான்ட்ரவென்ஷன். ஸோ அவங்க எந்த விஷயத்த கான்ட்ரவென்ட் பண்றாங்களோ அந்த கான்ட்ரவென்ஷனுக்கு பனிஷ்மெண்ட் அது ஷால் நாட் எக்ஸீட் 1 lakh rupees ஃபார் ஈச் கான்ட்ரவென்ஷனுக்கு 1 lakh rupees வரைக்கும், 1 lakhக்கு குறையாம, 1 lakh வரைக்கும் இல்ல, 1 lakhக்கு குறையாம. அதே போல அவங்க அதை கண்டினியூ பண்றாங்க, ரிப்பீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வச்சோம் அப்படின்னா அவங்க திருப்பி அந்த ரிப்பீட்டட் இதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு நாளைக்கும் 6,000 rupees அவங்க கண்டினியூஸா இப்போ எத்தனை நாள் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அதுல அந்த ஒவ்வொரு நாளைக்குமே வந்து திருப்பி அடிஷனலா 6,000 rupees வந்து இம்போஸ் பண்ணலாம் இந்த அப்ராப்ரியேட் கமிஷன். இது வந்து 142. 143 அண்ட் 144லாம் அவ்வளோ எக்ஸாம் ஓரியன்டா இப்ப தேவையில்லை. 145ல வந்து சிவில் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து யூஸ் பண்றாங்க. சிவில் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து கம்ப்ளீட்டா யூஸ் பண்றாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ரெண்டு விஷயம் இதுல சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டு ப்ரொவிஷனே இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு ப்ரொவிஷன்ல கீழே உள்ள விஷயங்களுக்கு சிவில் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பார் பண்ணப்படுது. என்ன சொல்றாங்கன்னா, நோ சிவில் கோர்ட் ஷல் ஹேவ் ஜூரிஸ்டிக்ஷன் டு என்டர்டைன் எனி சூட் ஆர் ப்ரொசீடிங் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி மேட்டர் which an assessing officer referred to in section 126 or an appellate authority referred to in section 127 or the adjudicating officer appointed under this act is empowered by or under this act to determine, and no injunction shall be granted by any court or other authority in respect of any action taken or to be taken in pursuance of any power conferred by or under this act சொல்றாங்க. ஸோ இதுல இந்த 126 and 127 என்ன அப்படின்னா, இந்த 126ல வந்து ஒரு அசசிங் ஆபீசர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி தெஃப்ட் நடக்குது அப்படின்னா அவர் அந்த ஸ்பாட்லயே போயிட்டு விசிட் பண்ணிட்டு அங்கேயே அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் அமௌண்ட் வந்து அவர் பிக்ஸ் பண்ணுவாரு. அதாவது ப்ரொவிஷனலா ஒரு அந்த அமௌண்ட் வந்து அவர் அசஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா அதை வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள ஹியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபைனல் ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு அந்த அசசிங் ஆபீசருக்கு வந்து அந்த இடத்துல ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 126ல 127ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த அசசிங் ஆபீசர் கொடுத்த அந்த அந்த ஃபைனல் ஆர்டருக்கு மேல அப்பலேட் அத்தாரிட்டி கிட்ட வந்து அந்த அக்ரீவ்டு பர்சன் வந்து அப்பீல் போகலாம். அதுதான் வந்து 127. சோ இந்த விஷயங்கள்ல வந்து இந்த இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே இந்த அசசிங் ஆபீசர் அண்ட் அந்த அப்பலேட் அத்தாரிட்டி வந்து அவங்களோட பவரை எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு மேல சிவில் கோர்ட்டுக்கு வந்து காம்பிடன்சி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் 145ல சொல்லியிருக்குது. சோ நெக்ஸ்ட் 146ல வந்து இந்த இதுல இந்த இந்த ஆக்டுக்கு கீழே வந்து ஏதாவது ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணப்பட்டு இல்ல ஒரு டைரக்ஷன் கொடுக்கப்பட்டு அதை வயலேட் பண்றாங்க, அந்த ஆர்டரை வந்து நான் கம்ப்ளை பண்ணாம இல்ல அந்த டைரக்ஷன்ஸை வந்து கம்ப்ளை பண்ணாம அதை வயலேட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து 146ல. ஸோ அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 3 months வரைக்கும் வந்துட்டு இம்ப்ரிசான்மெண்ட் வந்து 3 months வரைக்கும் கொடுக்கலாம், ஆர் ஃபைன் இல்லைன்னா ரெண்டும் சேர்த்து கொடுக்கலாம். ஸோ அந்த ஃபைன் வந்து எவ்வளவு அளவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா 1 lakh வரைக்கும் ஃபைன் வந்து கொடுக்கலாம், இல்ல ரெண்டையுமே சேர்த்து கொடுக்கலாம். 3 months இம்ப்ரிசன்மெண்டோட சேர்த்து 1 lakh வரைக்கும் ஃபைன், ரெண்டையும் சேர்த்து கொடுக்கறதுனா இருந்தாலும் கொடுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டரா இருந்தாங்கன்னா, ஒருவேளை கண்டினியூஸ் ஃபெயிலியர் பண்றாங்க, அந்த ஆர்டரையோ இல்ல டைரக்ஷனையோ கண்டினியூஸா வந்து வயலேட் பண்றாங்க அப்படின்னா அடிஷனலா வந்து அவங்களுக்கு என்ன என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா 5,000
₹5,000 வரைக்கும், அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனை நாள் அந்த ஆர்டரை வந்து வைலேட் பண்ணிட்டு வராங்களோ அத்தனை நாளைக்கும் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ₹5,000 வரைக்கும் அந்த அந்த இம்ப்ரிசன்மெண்ட் அந்த ஃபைனை வந்து அவங்க கூட்டிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு நாளைக்கும் அடிஷனலா அந்த அமௌண்ட். ஸோ இது வந்து 146ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து 147ல 147 அவ்வளவா இது இந்த பெனாலிட்டி வந்து ஆக்சுவலி இந்த ஆக்ட்ல வந்து 2 விஷயங்கள் டீல் பண்ணுவாங்க. அதாவது சிவில் லயபிலிட்டியும் டீல் பண்ணுவாங்க, கிரிமினல் லயபிலிட்டியும் டீல் பண்ணுவாங்க. அதாவது இவங்க என்ன மாதிரியான இப்போ ஒரு தெஃப்ட் மூலமா இப்போ அதுல வந்து அவங்க ஒரு கெயின் அட்டைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த கெயின் மூலமா இந்த கன்சர்ன் அத்தாரிட்டி லைசன்சி இவங்களுக்கு வந்து என்ன டேமேஜஸ் ஆயிருக்கோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த இவங்க டேமேஜ் பண்ணிருக்காங்க அந்த மீட்டரையோ இல்ல அவங்க ஒர்க்ல ஏதோ இன்டர்ஃபியர் பண்ணி டேமேஜஸ் காஸ் பண்ணிருக்காங்கன்னா அந்த டேமேஜஸ் எல்லாம் கிளைம் பண்றதுக்கு அந்த அத்தாரிட்டிஸ் வந்து ரைட்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து சிவில் லயபிலிட்டிக்கு கீழே அவங்க அந்த அமௌண்ட் வந்து ரெக்கவர் பண்றதுக்கும் இந்த ஆக்ட்லயே வழி இருக்கு. அதே போல பீனல் லயபிலிட்டிக்கும் வந்து இந்த ஆக்ட்லயே வந்து ரெண்டையுமே இந்த ஆக்ட் ஹேண்டில் பண்ணுது. ஸோ அதுதான் இந்த 147 என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க பெனாலிட்டி வந்து இம்போஸ் பண்றதுனால அதர் லயபிலிட்டிஸ்ல இருந்து அந்த பார்ட்டிஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த 147. ஸோ அதுதான் the penalty imposed under this act shall be in addition to and not in derogation of any liability in respect of payment of compensation or in case of licensee the revocation of his license which the offender may have incurred. ஸோ இது வந்து வேற என்னெல்லாம் வந்து அவங்களுக்கு லைபிலிட்டி இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைசன்ஸ் கொடுக்கும்போது அதை ஏதாவது அவங்க வைலேட் பண்ணிருக்காங்கன்னா லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஸோ அதெல்லாமே எதுவுமே இது வந்து பாதிக்காது. அதே போல உங்ககிட்ட டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம், காம்பன்சேஷன் கிளைம் பண்ணலாம்னா அதெல்லாம் வேற வேற லைபிலிட்டி வருது. ஸோ பெனாலிட்டி வந்து அந்த லைபிலிட்டிஸ் எல்லாம் வந்து ஊஸ்ட் பண்ணாது. அது தனியா அதுக்கும் அவங்க வந்து எப்பவுமே லயபிளா தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 149 வந்து அஃபென்சஸ் பை கம்பெனிஸ். இது வந்து எல்லா ஆக்ட்லயுமே இருக்கிற அதே சேம் வேர்ட்ஸ் தான் வந்து இங்கேயும் எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா அஃபென்சஸ் பை கம்பெனிஸ் வந்து யார் அந்த டே டு டே இன்சார்ஜ் வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சனா கம்பெனியை பாக்குறாங்களோ அவங்களும் லயபிள், சைமல்டேனியஸ்லி கம்பெனியும் வந்து அதுக்கு லயபிள். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை வந்து அந்த பர்சனோட நாலேஜே இல்லாம யார வந்து அஃபெண்டர்னு சொல்றாங்களோ அந்த அந்த கன்சர்ன் பர்சனோட நாலேஜே இல்லாம இல்ல அவர் டியூ டெலிஜென்ஸோட செயல்பட்டு இருந்தும் அந்த அஃபென்ஸ் நடந்திருந்ததுன்னா அப்ப அவர் வந்து லயபிலிட்டி வராது. அதுதான் வந்து அடுத்த ப்ரொவைடர் கிளாஸ்ல சொல்லியிருக்குது. நெக்ஸ்ட் வந்து தேர்டு சப் கிளாஸ் 2ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த கம்பெனில இருக்கக்கூடிய டைரக்டர் இல்ல மேனேஜர் செக்ரட்டரி இவங்க யாராவது வந்து அவங்களோட நாலேஜோட இல்ல அவங்களோட கன்னிவன்ஸோட அந்த அஃபென்ஸ் வந்து கமிட் ஆயிருந்ததுன்னா அவங்க டைரக்டராவோ இல்ல மேனேஜர் செக்ரட்டரி அந்த ரோல்ல இருந்தாலும் அவங்களும் லயபிள் அப்படிங்கிறது இந்த சப் கிளாஸ் 2ல வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 150ல வந்து அபட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்ட்ல வந்து அபட்மெண்ட் இப்ப தெஃப்ட் வந்து ஒரிஜினலா ரியலா கமிட் பண்ணா மட்டும் இல்ல அபட் பண்றதும் ஒரு அஃபென்ஸ் 150ல. ஸோ அபட்மெண்ட் பார்க்கும்போது என்ன அஃபென்ஸ் வந்து அபட் பண்றாங்களோ அந்த அஃபென்ஸுக்கான பனிஷ்மெண்ட்ன்றது இந்த 150ல சொல்லியிருக்காங்க. So whoever abet an offence punishable under this act shall notwithstanding anything contained in Indian Penal Code be punishable with the punishment provided for the offence. So என்ன offence abet பண்றாங்களோ அதுக்கான பனிஷ்மெண்ட்டுக்கே இவங்க liable. So இந்த அபட்மெண்ட்டை வந்து ஒருவேளை இந்த லைசன்ஸியோ இல்ல இந்த இந்த எலக்ட்ரிசிட்டி சப்ளைய வந்து கொடுக்கக்கூடிய கன்சர்ன் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, இல்ல அந்த அந்த லைசன்சி இல்ல வேற ஏதாவது ஆபீசர்ஸ் அந்த இது இந்த எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணக்கூடிய அந்த அந்த வேலையை பார்க்கக்கூடிய ஏதாவது ஆபீசர்ஸ் அவங்க வந்து இந்த தெஃப்ட்டுக்கு வந்து தெரிஞ்சு அலோவ் பண்றாங்க இல்ல அவங்களும் அதுல கொல்யூட் ஆகி பண்றாங்க அவங்களோட கன்னிவன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அபார்ட் ஃப்ரம் அவங்க என்ன அஃபென்ஸ் பண்ணிருக்காங்களோ அந்த அஃபென்ஸுக்கான பனிஷ்மெண்டோட சேர்த்து கூடுதலா ஒரு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து சப் கிளாஸ் 2ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ அது அடிஷ்னலா வந்து அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்காங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் வந்து இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் அ டேர்ம் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 3 years ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத். ஸோ இது வந்து அந்த கன்சர்ன் பர்சன்ஸ் அதாவது யாரு வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுக்கக்கூடிய அந்த லைசன்சி இல்ல அதர் எம்ப்ளாயிஸ் அதுல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் இவங்களே வந்து அதுல யாரையாவது வந்து அபட் பண்றாங்க இல்ல அவங்களே அதுல வந்து அவங்களோட நாலேஜோட அது நடக்குது இல்ல அவங்களோட கன்வீனியன்ஸ்ல அது நடக்குது அப்படி கன்வீனியன்ஸ்ல நடக்குதுன்னா அந்த டைம் இவங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த இந்த எம்ப்ளாயர் அண்ட் லைசன்சி இவங்க இல்லாது வேற யாராவது கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க இல்ல சூப்பர்வைசரா இருப்பாங்க அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்துட்டு இந்த இந்த இப்ப மேல சொன்ன இந்த அபட்மெண்ட் இதுல அதாவது இந்த அஃபென்ஸ் வந்து 135 136 137 138ல சொல்லி இருக்கக்கூடிய அந்த அஃபென்ஸ்ல வந்து பண்றதுக்கு வேற யாரையாவது பெர்மிட் பண்றாங்க இல்ல இவங்க நாலேஜோட பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து பனிஷ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து
அந்த இவங்க வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு தானே ஒரு கான்ட்ராக்டராவோ இல்ல சூப்பர்வைசராவோ இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிறது அந்த சப் கிளாஸ் 3ல வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன முதல்ல எந்த அஃபென்ஸ்க்கு உடந்தையா இருந்தாங்களோ அதுக்கான பனிஷ்மெண்ட்டை தனியா கொடுத்துருவாங்க. அதோட சேர்த்து லைசன்ஸையும் வந்து கேன்சல் பண்ணலாம். அதுதான் வந்து சப் கிளாஸ் 3. சோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்கள ஆப்போசிட் பார்ட்டியை வந்து ஹியர் பண்ணிட்டு தான் இந்த ஆர்டர் அந்த அதாவது லைசன்ஸ் இதெல்லாம் கேன்சல் பண்றாங்க அப்படிங்கும்போது அவங்கள ஹியர் பண்ணிட்டு தான் அந்த ஆர்டர் பாஸ் பண்ணணும்ன்றது ப்ரொவைடட் கிளாஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 151 வந்து காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொவிஷன். காக்னிசன்ஸ் வந்து no court shall take cognizance on offence punishable under this act except upon a complaint in writing made by appropriate government or appropriate commission or any of their officer authorized by them or a chief electrical inspector or an electrical inspector or licensee or the generating company as the case may be for this purpose. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த இதுல இப்போ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணினா இந்த ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் தான் வந்து கம்ப்ளைண்டே வந்து கொடுத்தாதான் கோர்ட் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பேராவில் சொல்றாங்க. செகண்ட் வந்து ப்ரொவைடட் கிளாஸ்ல தான் வந்து போலீஸ் ரிப்போர்ட் பேஸ் பண்ணியும் கோர்ட் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கலான்றது நமக்கு அந்த 2007 அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வரப்பட்டது. ஸோ அதுல தான் வந்து இப்போ நம்ம பிரைவேட் பர்சன்ஸும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதுல வந்து போலீஸ் வந்து ஃபைனல் ரிப்போர்ட் போட்டு அதன் மூலமாவும் காக்னிசன்ஸ் எடுக்கலாம். ஸோ அது வந்து ப்ரொவைடட் கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த ப்ரொவைடட் கிளாஸ்ல வந்து ஸ்பெஷல் கோர்ட் கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டிருக்காங்கும் போது அவங்களுக்கு கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் மூலமா தான் இந்த கேசஸ் வந்து இவங்களுக்கு வரணுமா இல்ல அவங்க வந்து டைரக்டாவே காக்னிசன்ஸ் எடுக்கலாமாங்கிறது அடுத்த செகண்ட் ப்ரொவைடட் கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா கமிட்டல் இதுல வரணும்ன்ற கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் எதுவுமே தேவையில்ல. ஸ்பெஷல் கோர்ட் வந்து டைரக்டாவே காக்னிசன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் அந்த செகண்ட் ப்ரொவைடட் கிளாஸ்ல வந்து சொல்லியிருக்கக்கூடியது. ஸோ கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் வந்து இந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கிறது தேவை கிடையாது. நெக்ஸ்ட் 151 கேபிட்டல் ஏ பவர் ஆஃப் போலீஸ் டு இன்வெஸ்டிகேட். போலீஸ் வந்து இந்த இந்த ஆக்டுக்கு கீழே உள்ள அஃபென்ஸ் சம்பந்தமா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு அவங்களுக்கு நமக்கு கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ல இருக்கக்கூடிய சாப்டர் 12ல இருக்கக்கூடிய எல்லா பவரையும் அவங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது 151 கேபிட்டல் ஏல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் 151 கேபிட்டல் பி வந்து அஃபென்சஸ் வந்து காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அஃபென்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 135ல இருந்து 140 வரைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய அஃபென்ஸ் அதோட சேர்த்து 150ல சொல்லியிருக்கக்கூடிய அபட்மெண்ட். ஸோ இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உள்ள அஃபென்சஸ் வந்து என்ன அப்படின்னா அது காக்னிசபிள் அதே போல நான் பெயிலபிள். இது வந்து 151 கேபிட்டல் பி. 152 வந்து காம்பவுண்டிங் அஃபென்ஸ். இது வந்து நாட் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ராப்ரியேட் கவர்மெண்டோ இல்ல ஆத்தரைஸ்டு ஆஃபீஸரோ வந்துட்டு கன்சூமர் கிட்ட இப்போ ஒரு டேபிள் ஒண்ணு இந்த 152ல வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள்ல வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் சர்வீஸா இருந்ததுன்னா 20,000 ருபீஸும் கமர்ஷியல் சர்வீஸா இருந்ததுன்னா 10,000 ருபீஸ் அக்ரிகல்ச்சர் சர்வீஸ்னா 2,000 ருபீஸ் அண்ட் அதர் சர்வீஸ்னா 4,000 ருபீஸ். இந்த இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க அஃபென்ஸ் அந்த கவர்மெண்ட் கிட்டயோ இல்ல ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்டயோ வந்து நான் காம்பவுண்ட் பண்ணிக்கிறேன் பண்ணப்பட்ட அஃபென்ஸை வந்து காம்பவுண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த இப்ப பிரெஸ்கிரைப் பண்ணனா இந்த அமௌண்ட்டை கொடுத்து காம்பவுண்ட் பண்ணிக்கிடலாம் அப்படின்றது 152ல சொல்லியிருக்காங்க. இந்த காம்பவுண்டிங் ப்ரொசீஜர் வந்து நாட் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட்னு சொல்லி சொல்றதுனால நமக்கு சிஆர்பிசில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்க ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் காம்பவுண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா தான் சார்ஜ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் தான் காம்பவுண்ட் பண்ண முடியும். பட் இங்க வந்து இந்த ஆக்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த அஃபென்சஸ் வந்து சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறமா தான் காம்பவுண்ட் பண்ணணும்ன்ற நெசசிட்டி கிடையாது. ஈவன் அட் த ஏர்லியஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம அவங்கள ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் பண்ணி பிடிக்கும் போதே இல்ல ரெட் ஹேண்டடா பிடிக்கும் போதே அந்த டைம்லயே கூட அவரு நான் காம்பவுண்ட் பண்ணிக்கிறேன் வில்லிங்கா இருக்கேன்னு சொல்லி இந்த டேபிள்ல கொடுத்துருக்கேன் இந்த அமௌண்ட்டை வந்து அவர் கட்டிட்டாரு அப்படின்னா அப்பவே அந்த அக்கௌண்ட்ஸை வந்து காம்பவுண்ட் பண்ணிக்கிடலாம். இதுதான் வந்து 152ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். சரி இந்த காம்பவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த காம்பவுண்ட் பண்றது யாருக்கு அந்த பெனிஃபிட் ப்ரிவிலேஜ் சொல்ல முடியாது. இந்த ஒரு இந்த இது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர் மட்டும்தான் இந்த காம்பவுண்டை வந்து பயன்படுத்த முடியும். கண்டினியூஸா ரிப்பீட்டடா அஃபென்ஸ் வந்து பண்றாங்க அப்படிங்கும் போது அவங்க அந்த அஃபென்ஸ்க்கு வந்து காம்பவுண்ட் பண்ணக்கூடிய அந்த இது வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டருக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப அதே போல இவங்க காம்பவுண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற அந்த காரணத்தினாலேயே மத்த அதர் லயபிலிட்டிஸ்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருவாங்களான்னா அதை வந்து ஆக மாட்டாங்க. அதுதான் வந்து இந்த சப் கிளாஸ் 2 and 3ல எல்லாம் அதுதான் சொல்லியிருக்காங்க. On payment of the sum of money in accordance with subsection 1, any person in custody in connection with that offence
shall be set at liberty and no proceeding shall be instituted or continued against such consumer or person in any criminal court. ஸோ காம்பவுண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவரை இமீடியட்டா வந்து கஸ்டடியில இருந்தாருன்னா அவரை இமீடியட்டா ரிலீஸ் பண்ணிடணும். அவர் மேல எந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து அந்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எதையுமே வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது, இனிஷியேட் பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த சப்கிளாஸ் 2ல சொல்லியிருக்காங்க. சப்கிளாஸ் 3ல the acceptance of the sum of money for compounding an offence in the accordance with subsection 1 by the appropriate government or an officer empowered in this behalf shall be deemed to amount to an acquittal within the meaning of section 300 of criminal procedure. So இவங்க வந்து நமக்கு 300ல வந்து அந்த ஆர்டரி ஃபாஸ்ட் கான்விக்ட் அண்ட் ஆர்டரி ஃபாஸ்ட் அக்யூட்டல்ன்ற பிரின்சிபல் வந்து நமக்கு அந்த 300 சிஆர்பிசில தான் இருக்கும். எதுக்கு 300 சிஆர்பிசிலனா நீங்க ஒரு நேரம் பனிஷ் பண்ணப்பட்டுட்டீங்க இல்ல ஒரு நேரம் அக்யூட்டல் பண்ணப்பட்டுட்டீங்க ஒரு அஃபென்ஸுக்கு அப்படின்னா திருப்பியும் உங்களை அதே சேம் அஃபென்ஸுக்காக யூ ஷுட் நாட் லயபிள் ஃபார் பனிஷ்மெண்ட் ஆர் ப்ராசிக்யூஷன் அப்படின்றது நமக்கு அந்த 300ல தான் வரும். ஸோ அப்ப அந்த 300க்கு அந்த 300ல இருக்கக்கூடிய அந்த டபுள் ஜியோ பாடைஸ் சொல்றோம் இல்லையா, டபுள் ஜியோ பாடி எல்லாம் ரெஸ்டிகேட்டா அந்த பிரின்சிபலுக்கு பின்னாடி அதுல தான் இருக்கு. ஸோ அந்த மீனிங்காக இவங்களை வந்து இதுல நம்ம காம்பவுண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அவர் அக்யூட்டல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 300 நம்ம இன்வோக் பண்ணும்போது அது அக்யூட்டல்னு எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அக்யூட்டல்னா அப்ப அதே விஷயத்துக்காக அவரை திருப்பியும் வந்து அவரை திருப்பியும் ப்ராசிக்யூட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபன்ருக்கு மட்டும்தான் பொருந்தும், அதையும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து சப் கிளாஸ் 4ல சொல்லியிருக்காங்க. இந்த காம்பவுண்டிங் ஆஃப் அன் அஃபென்ஸ் அண்டர் சப்செக்ஷன் 1 ஷால் பி அலோட் ஒன்லி ஒன்ஸ் ஃபார் எனி பர்சன் ஆர் கன்சூமர். ஸோ ஒன் டைம் தான் வந்து இதை அவங்க யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஓவரால் இதுதான் வந்து நமக்கு எக்ஸாம்ல இருக்கக்கூடியது. இதோட சேர்த்து ஸ்பெஷல் கோர்ட் வந்து எதுல கான்ஸ்டியூட் பண்ணலாங்க, அவங்களோட பவர்ஸ் என்ன அப்படிங்கறதும் அப்பீல் அண்ட் ரிவிஷன் வந்து சப்சிக்வெண்டா அடுத்த ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கு. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து சாப்டர் 15ல ஸ்பெஷல் கோர்ட்ஸ்ன்ற ஹெட்டிங் கீழே கான்ஸ்டியூட் பண்றாங்க. 153ல வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்பெஷல் கோர்ட் இது வந்து வேற ஏதாவது ஒரு கோர்ட்டை வந்து டீம்டு கோர்ட்டுன்னு இவங்க சொல்லல, ஸ்பெஷல் கோர்ட்டுன்னு கான்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து 153ல இருக்கு. ஸோ இந்த 153ல வந்து இந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் டீம்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். இது ஸ்பெஷல் கோர்ட் கான்ஸ்டியூட் பண்ணக்கூடிய இந்த கோர்ட் வந்து டீம்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். அதோட சேர்த்து இந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷல் கோர்ட்டோட பவர்ஸ் அண்ட் அவங்களோட ப்ரொசீஜர் வந்து 154ல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 154ல வந்து அவங்க இந்த ஆக்டுக்கு கீழே உள்ள அஃபென்சஸையும் வந்து ட்ரை பண்றாங்க, அதே போல சிவில் லயபிலிட்டியையும் இந்த ஸ்பெஷல் கோர்ட்டே தான் வந்து ட்ரை பண்ணுது. ஸோ ரெண்டுக்குமே பவர் வந்து இந்த கோர்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. சோ இவங்க பனிஷ் பண்ணும்போது சிவில் லைபிலிட்டியையும் இவங்களே டிசைட் பண்றாங்க. அதோட இவங்க இந்த அஃபென்ஸை வந்து ஸ்பெஷல் கோர்ட் ட்ரை பண்ணும்போது ப்ரொசீஜர் என்ன ப்ரொசீஜர் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா சம்மரி ட்ரையலுக்குள்ள ப்ரொசீஜரை வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து இந்த 154ல சொல்லியிருக்காங்க. ஸோ சம்மரி ட்ரையலுக்குள்ள ப்ரொசீஜர் 263ல இருந்து 265 வரைக்கும் என்ன ப்ரொசீஜர் வந்து சிஆர்பிசில கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணி ட்ரையல் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து ட்ரையல் வந்து சம்மரி ப்ரொசீஜர்ல எடுத்தா கூட அவங்க பனிஷ்மெண்ட் வந்து 5 வருஷத்துக்கு குறையாத அளவுக்கு கொடுத்தாங்கன்னா அது வந்து அந்த பனிஷ்மெண்ட் வந்து ஒரு வேலிடான பனிஷ்மெண்ட் தான். ஏன்னா சம்மரி ட்ரையல் எடுக்கும்போது உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்க முடியாது. ஆனா இந்த ஆக்டுக்கு கீழே சம்மரி ட்ரையல் எடுத்தா கூட பனிஷ்மெண்ட் ஃபார் டேர்ம் நாட் எக்ஸீடிங் 5 இயர்ஸ் கொடுத்தாங்கன்னா அது வந்து லாஃபுல் பனிஷ்மெண்ட் அப்படின்றதும் இதுலயே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது அதே போல இந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து இந்த அஃபென்ஸை ட்ரை பண்ணும்போது சிஆர்பிசில வந்து நம்ம பேர்டனிங் வந்து கொடுப்பாங்க, அதாவது மன்னிக்கிற அந்த பேர்டன் பண்றேன் நீங்க உண்மையை சொல்லணும்ன்ற ஒரு ப்ரொசீஜர் வந்து 307 அண்ட் 308ல வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பவர்ஸை வந்து இந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து இந்த அஃபென்ஸை ட்ரை பண்ணும்போது இவங்களும் எக்ஸசைஸ் பண்ணிக்கலான்றது இந்த 154லயே இருக்கு. சிவில் லயபிலிட்டியை வந்து இந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து ட்ரை பண்ணும்போது அவங்க ஏதாவது அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த கேஸை வந்து ஃபைனலா கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடியே ஏதாவது அமௌண்ட் வந்து இந்த அஃபெண்டர் வந்து டெபாசிட் பண்ண சொல்லி பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது இவங்க அந்த லைபிலிட்டியை சிவில் லைபிலிட்டி மணி சம்பந்தமான லைபிலிட்டியை டிசைட் பண்ணும்போது இவங்க டிசைட் பண்ணன அந்த அமௌண்ட்டை விட இவர் அதிகமா முன்னாடி டெபாசிட் பண்ணியிருக்காங்கன்னா அதை இமீடியட்டா வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்க சொல்லியும் இந்த கோர்ட் வந்து ஸ்பெஷல் கோர்ட்டே வந்து ஆர்டர் போடணும். ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் கோர்ட்டோட பவர்ஸ். ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு மேல உள்ள ஸ்பெஷல் கோர்ட் வந்து டீம்டு கோர்ட் ஆஃப் செஷன் அப்படிங்கிறது 155ல சொல்லியிருக்காங்க. இட் இஸ் டீம்டு கோர்ட் ஆஃப் செஷன். அதோட சேர்த்து அந்த கோர்ட்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அவர் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அட்வொகேட் வந்து ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படிங்கிறதும் 155ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 156ல வந்து அப்பீல் வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் அண்ட் ரிவிஷன் ரெண்டுமே வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து போகும் அப்படின்றது. ஏன்னா இது டீம்டு செஷன்ஸ் கோர்ட்ன்றதுனால ஆப்வியஸா அப்பீல் வந்து ஹைகோர்ட், அப்பீல் அண்ட் ரிவிஷன் ரெண்டுமே ஹைகோர்ட்டுக்கு தான். ஸோ இது வந்து 156ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூ வந்து யூஸ்வலா நமக்கு கிரிமினல் கேசஸ்ல வந்து ரிவ்யூ பவர் வந்து எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஆக்டுக்கு கீழே மட்டும்தான்
அந்த இந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது அந்த அந்த கோர்ட்டே வந்து அந்த அவங்களோட ஆர்டரை வந்து ரிவ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 157ல வந்து அது சொல்லியிருக்காங்க. ஸோ ரிவ்யூ வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன கண்டிஷன்லாம் இருந்தா ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வந்து அந்த பாஸ் பண்ணப்பட்ட ஆர்டர் வந்து ஒன்னு மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்டா இருக்கணும், அப்படி இல்லாட்டி இக்னோரன்ஸ் ஆஃப் எனி மெட்டீரியல் ஃபேக்டா இருக்கணும், இல்லைன்னா எரர் அப்பேரண்ட் அந்த ஃபேஸ் ஆஃப் தி ரெக்கார்ட், பார்த்த உடனே நமக்கு தெரியுது அதுல எரர் இருக்கிறது அப்படின்ற நேச்சர்ல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான நேச்சர்ல எரர் இருக்குது. அப்படி இல்லாட்டி இக்னோரன்ஸ் ஆஃப் எனி மெட்டீரியல் ஃபேக்ட் இருக்குது, அப்படி இல்லாட்டி மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் இருக்குது. இந்த 3 கிரவுண்ட் இருந்ததுன்னா அந்த கோர்ட்டே வந்து ஸ்பெஷல் கோர்ட் வந்து அவங்க போட்டு அவங்க ஆர்டரையே வந்து ரிவ்யூ பண்ணிட்டு அந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். சோ இது வந்து 157ல சொல்லியிருக்காங்க. சோ இதுல ஒரு 2-3 ஜட்ஜ்மெண்ட்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்டான ஜட்ஜ்மெண்ட்ஸ் சொல்லிடுறேன், அதோட நோட் பண்ணிக்கோங்க. ஓம் பிரகாஷ் வெர்சஸ் பல்கார் சிங். ஓம் பிரகாஷ் வெர்சஸ் பல்கர் சிங் இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம இந்த முதல்ல சொன்ன இல்லையா, ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டிக்குள்ள வந்து நமக்கு இந்த எலக்ட்ரிசிட்டியும் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ன்றதுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லையா, அது வந்து திருப்பியும் இந்த ஜட்மெண்ட்லயும் வந்து அவங்க ரீஅஃபார்ம் பண்ணிருப்பாங்க, ஓம் பிரகாஷ் வெர்சஸ் பல்கார் சிங் இந்த கேஸ். சோ இதுல வந்து ஆக்சுவலி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அதாவது இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமான கேசஸ் வந்து நிறைய எப்போ வந்து வருது அப்படின்னா, இந்த லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் இஷ்யூஸ்ல வந்து அந்த டெனன்சியை வந்து ரைட்டை வந்து டெர்மினேட் ஆனதுக்கு அப்புறமாவும் இவங்க அந்த பிரிமிசஸ்ல வந்து டெனன்ட் வந்து வெக்கேட் உள்ளே இருந்துட்டு வெக்கேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லேண்ட்லார்ட் வந்துட்டு போயிட்டு எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி அவங்க கிட்ட கொடுத்து இந்த கனெக்ஷனை கட் பண்றது, சோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. சோ இது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அஃபெக்டட் டெனன்ட் வந்து போயிட்டு கோர்ட் அப்ரோச் பண்ணுவாங்க, அதை வந்து ரெஸ்டோர் பண்ண சொல்லி. சோ அப்போ வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ்ல தான் இதை திருப்பி திருப்பி வந்து கோர்ட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இது வந்து எலக்ட்ரிசிட்டி ரைட் வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 21ல அட்ராக்ட் ஆகுது, சோ அதை வந்து நீங்க இந்த மாதிரி இல்லீகலா கட் பண்ணக்கூடாது. சோ இப்போ இந்த ஓம் பிரகாஷ் கேஸ்மே வந்து அதே மாதிரி ஒரு கேஸ் தான். இதுல வந்து அவர் டெனன்சி ரைட் டெர்மினேட் ஆனதுக்கு அப்புறமும் அந்த டெனன்ட் அதுல அந்த பிரிமிசஸ் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருப்பாரு, இவங்க ஆப்போசிட் பார்ட்டி வந்து அதை கட் பண்ணிருப்பாங்க. சோ அப்போ அதுக்கு அகைன்ஸ்டா போன ஒரு கேஸ். சோ அப்போ அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க அவங்களோட டெனன்சி ரைட் வந்து முடிஞ்சிருக்கலாம், பட் அதை வந்து நீங்க அவங்களை எவிக் பண்ணணும் அப்படின்னா அது லீகலா தான் வந்து எவிக்ஷன் ப்ரொசீடிங் போயிட்டு நீங்க பண்ணணுமே தவிர்த்துட்டு இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டா வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன், இதை எழுதிக்கோங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பெர்மனன்ட் லோக் அதாலத் வந்து நம்ம வந்து லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட்ல வந்து பெர்மனன்ட் லோக் அதாலத் பார்த்திருப்போம். அதுல பெர்மனன்ட் லோக் அதாலத்துக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, செக்ஷன் 22 கேபிட்டல் ஏல இருந்து ஆரம்பிக்கும் பெர்மனன்ட் லோக் அதாலத். அதுல வந்து அவங்களுக்கு என்ன பவர் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆன் மெரிட்ஸ் கூட பெர்மனன்ட் லோக் அதாலத் வந்து டிஸ்பியூட் வந்து டிசைட் பண்ணலாம். அதாவது பெர்மனன்ட் லோக் அதாலத்தோட ஸ்கோப் என்ன அப்படின்னா, அவங்க மீடியேஷன் முதல்ல நெகோசியேட் பண்ணணும். இந்த பெர்மனன்ட் லோக் அதாலத்தோட கான்செப்ட் என்னன்னா, கோர்ட்டுக்கே கேஸ் ஃபைல் பண்ணிருக்க மாட்டாங்க, கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ப்ரீ லிட்டிகேஷனா வந்து பெர்மனன்ட் லோக் அதாலத்துக்கு போவாங்க. சோ அதுல வந்து அவங்க இந்த பெர்மனன்ட் லோக் அதாலத் என்ன பண்ணணும்னா, அவங்க ஃபர்ஸ்ட் வந்து வந்திருக்கக்கூடிய கேஸை வந்து நெகோசியேட் பண்ணி அவங்களுக்குள்ள அமிக்கபிளா ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து அதை அவங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும். ஒருவேளை அது செட்டில்மெண்ட் ஆகல அப்படின்ற பட்சத்துல தான் அவங்க ஆன் மெரிட்ஸ் கூட ஆர்டர் பாஸ் பண்ணலாம்னு சொல்லி பெர்மனன்ட் லோக் அதாலத்துக்கு மட்டும் அந்த பவர் அந்த ஆக்ட்ல கொடுத்திருப்பாங்க. சோ அப்போ இதுல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேஸ் நோட் பண்ணிக்கோங்க, மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி லிமிடெட் வெர்சஸ் பத்ரிநாத் பேமா ரத்தோட். மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி லிமிடெட் வெர்சஸ் பத்ரிநாத் பேமா ரத்தாட். சோ இதுல இந்த பெர்மனன்ட் லோக் அதாலத் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்டுக்கு கீழே ஒரு விஷயம் சம்பந்தமா ஆன் மெரிட்ஸ்ல வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிருப்பாங்க. சோ இதை வந்து சேலஞ்ச் பண்ணி அப்பீல் போகும்போது இதுல அப்பலேட் கோர்ட் என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, பெர்மனன்ட் லோக் அதாலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன் மெரிட்ஸ் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணலாம்னு இருந்தா கூட அதுல வந்து 22 கேபிட்டல் சி சப்கிளாஸ் 8, அதாவது லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியில செக்ஷன் 22 சப்கிளாஸ் சி சப்கிளாஸ் 8 வந்து அவங்க சப்கிளாஸ் சி இல்ல 22 கேபிட்டல் சி சப்கிளாஸ் 8 அதை வந்து அவங்க நோட்டிஃபை பண்ணி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அஃபென்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பெர்மனன்ட் லோக் அதாலத்துக்கு வருது அப்படின்னா அதை வந்து நீங்க மெரிட்ல ஆர்டர் பாஸ் பண்ணக்கூடாது. அதாவது அஃபென்ஸ்ல, அதாவது காம்பவுண்டிங் நேச்சர்ல இருக்கக்கூடிய அஃபென்ஸ் வந்து பெர்மனன்ட் லோக் அதாலத்துக்கு வருதுன்னா அவங்க அதை வந்து காக்னிசன்ஸ் எடுக்கலாமானா எடுக்கலாம், அவங்க அதை நெகோசியேட் பண்ணலாமானா நெகோசியேட் பண்ணி செட்டில்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கலாம், அதை நெகோசியேஷன்ல செட்டில்மெண்ட் வருதுன்னா பண்ணலாம். ஈவன் அது நான் காம்பவுண்டிங் அஃபென்ஸா காம்பவுண்டிங் அஃபென்ஸா இருந்தா அதை அவங்க பண்ணலாம், நான் காம்பவுண்டிங் நேச்சர்ல இருக்கக்கூடிய அஃபென்ஸை பண்ண முடியாது. சப்போஸ் இப்போ காம்பவுண்டிங் அஃபென்ஸாவே இருந்தா கூட நீங்க நெகோசியேஷன் வரைக்கும் பண்ணிட்டு ஒருவேளை நெகோசியேஷன்ல வந்து அது செட்டில்மெண்ட் ஆகலன்னா மெரிட்ல வந்து ஆர்டர் பாஸ் பண்ணக்கூடாது, இது வந்து அந்த சப்கிளாஸ் 8ல சொல்லியிருப்பாங்க. சோ இதை வந்து அந்த அப்பலேட் கோர்ட் வந்து நோட்டிஃபை பண்ணிட்டு என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய அஃபென்ஸ் வந்து
ஈவன் அது காம்பவுண்ட் இங்க வந்து நமக்கு காம்பவுண்ட் பண்ணிக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. சோ அது காம்பவுண்ட் நேச்சர்ல இருக்கிறதுனால பெர்மனன்ட் ஒர்க் அந்த விஷயத்துல தலையிடலாமான்னா தலையிடலாம். எது வரைக்கும் தலையிடலாம்னா நீங்க நெகோசியேட் பண்ணி அமிக்கபிளா செட்டில்மெண்ட் கொண்டு வர வரைக்கும் தலையிடலாம். ஒருவேளை அது செட்டில்மெண்ட் ஆகல அப்படின்னா திருப்பி நீங்க மெரிட்ல அதுல ஆர்டர் பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன ஜட்ஜ்மெண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட். ஸோ மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி லிமிடெட் வர்சஸ் பத்ரிநாத் டேமா ரத்தோட் இந்த கேஸ்ல இதை சொல்லியிருப்பாங்க. இந்த லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்சி இது சொன்ன இல்லையா, இந்த விஷயங்களுக்கு கீழே இந்த டிஸ்பியூட் வரும்போது எவிக்ஷன் ப்ரொசீடிங்ஸ்க்கு வந்து போகாம இருந்து அவங்க வந்து பவர் சப்ளை வந்து கட் பண்ணிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அது வந்து இல்லீகலா வரும். ஏன்னா எவிக்ஷன் கோர்ட்டுக்கு போகவே இல்ல, ஒரு காம்பிடன்ட் கோர்ட் வந்து அவங்களை எவிக் பண்ணணும்னு ஆர்டர் போடல. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க எலக்ட்ரிசிட்டியை வந்து பவரை வந்து கட் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்துல அது வந்து இல்லீகலா கட் பண்ண மாதிரி வரும். அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் எவிக்ஷன் வந்து ஆல்ரெடி ஆர்டர் ஆயிடுச்சு, ஆனா அதுக்கு மேல அவங்க அப்பீல் போயிருக்காங்க, அப்பீல் வந்து ஸ்டே எதுவும் கொடுக்கல, அந்த ஆர்டர் வந்து செட்டிஸ்ஃபைட் ஆகாம இருக்குங்கும் போது அப்போ வந்து இவங்க பவர் சப்ளை வந்து கேட்க முடியுமானா கேட்க முடியாது. ஏன்னா அங்க வந்து உங்களோடது ஏற்கனவே டிகிரி ஆயிடுச்சு, நீங்க வந்து அன்லாஃபுல் பொசிஷன்ல இருக்கீங்க, நீங்க எவிக் பண்ணணும்னு ஆர்டர் ஆயிட்டீங்க. அப்போ இப்போ உங்களோட பொசிஷனே வந்து முதல்ல லீகலான பொசிஷன் கிடையாது. சோ அப்போ நீங்க வந்துட்டு என்னோட எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணது வந்து என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்னு கிளைம் பண்ண முடியுமானா கிளைம் பண்ண முடியாது. சோ இது வந்து இந்த ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இந்த ப்ரொபோசிஷனை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. சோ அவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க.